உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, என் மேலேயே வந்து பழிய போட்டுறாத அப்படிங்கிற மாரிலாம் வந்து இப்போது நைட் வந்து கமருதீனும், விஜய் பார்வதியும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ, அவங்க வந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பார்வதி வந்து தனியா வந்து பெட்ல வந்து வெளிய போய் படுத்துட்டு இருந்தாங்க சோஃபால. அப்போ வந்து அவங்க கொஞ்ச நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யோசிச்சதுக்கப்புறம் அம்மா வந்த உடனே கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுற வேண்டியது தான் அப்படிங்கிற மாரி அது ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ள எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. அப்போ கமருதீனும் நம்ம பார்வதியும் மட்டும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ, அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து கேப்டன்சி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து கமருதீன் தான் வந்து கேப்டனு. ஸோ, அவங்க வந்து ஒரு சில பிளான் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாரி ஃபேமிலிஸ் வந்து வரும்போது வந்து ட்ரம்ஸ் அடித்து அவங்கள வந்து டான்ஸ் ஆட வைக்கலாம். அந்த மாரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ, இதெல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இதை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்வதியோட கையில வந்து முத்தம் குடுத்துட்டு, "எனக்கு உன்ன உண்மையிலேயே வந்து ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா எனக்கு ஒரு பயமாவும் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சது. "எனக்காக நீ எதுவும் பயப்படாத." அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொன்னாரு. அதுக்கப்புறமா அதுக்கு மேல ஆ "அதுக்குன்னு நீ என் மேல எல்லாத்தையும் வந்து பழிய போடாத." அப்படிங்கிற மாரியும் வந்து கமருதீன் வந்து பார்வதி கிட்ட வந்து சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ, இதுதான் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ, நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு யார் வரப்போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா அப்படிங்கிறது தெரியல. ஸோ, நாளைக்கு ஃபுல்லாக ஃப்ரீ டாஸ்க் அப்டேட்ஸ் தான் வந்து பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ, நாளைக்கு யார் ஃபேமிலி வராங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ, இந்த வாரம் கமருதீனோட கேப்டன்சிக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ஃபேமிலி வீக் அப்படிங்கிறனால பெருசா அவருக்கு வந்து தொல்லைகள் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து அவர் எவ்வளோ எங்கேஜிங்கா இந்த வீக்கை வந்து கொண்டு போறார் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ, அவருக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு வீக் தான் இது. ஸோ, வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பை.